ஒரு பங்கு கோதுமை மாவு, 3/4 பங்கு வெல்லம், ஒரே ஒரு பிடிச்சபடி அரிசி மாவு. மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். வானிலையில் நெய் விட்டு தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். சில பேர் பல்லாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து போடுவாங்க, சில பேர் துருவி போடுவாங்க. எது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை கரைய விட்டால் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. கரைஞ்சதும் அந்த தண்ணியை மாவில் விட்டு கரைச்சி அப்பம் குத்த வேண்டியதான். ஒரே ஒரு சிட்டிகை சோடாப்பு, ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட். வெல்லம் கரைச்ச தண்ணி பத்தலைன்னா அதுக்கு மேலே நார்மல் வாட்டரை விட்டு கரைச்சிக்கலாம். தேங்காயும் போட்டு கலந்துடலாம். தேங்காயை பல்லாக கீறி நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். சாப்பிடும்போது வாயில் நல்லா ஆப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.